அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். பொதுவாகவே புண்ணிய நதிகள் என்று சொல்லப்படுகின்ற கங்கை, காவேரி, இதே போல் நிறைய நதிகள் இருக்குது இல்லையா? கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்திரா, தாமிரபரணி, இப்படி நிறைய நதிகள் இருக்குது. இந்த நதிகளிலே எல்லாம் நீராடுவது புண்ணியம் என்று எல்லா புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருத்தலங்களே நதியின் கரைகளிலே தான் இருக்கும். காரணம், நதிகளுக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களையகிற்கும் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரேன்னுட்டு ஆழ்வாருடைய பாசுரம். போய் கங்கையில் போய் குளிக்க கூட வேண்டியதில்லையா, இருந்த இடத்திலிருந்தே கங்கை கங்கை என்று சொன்னாலே நமக்கு கடுவினை பாவங்களெல்லாம் தொலைந்துவிடும். ஆழ்வார்கள் பாசுரம். அந்த கங்கையை விட புனிதமானது காவேரி, அது ஒரு ஆழ்வார் பாசுரம். கங்கையின் புனிதமாய காவேரி நடுவுபாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. அப்போ புண்ணிய நதிகளிலே நீராடுவது தீர்த்தம். ஒரு திருத்தலத்துக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னா அந்த தீர்த்தம். எந்த நதிக்கரையிலே அந்த புண்ணிய திருத்தலம் இருக்கிறது. இந்த காலத்திலெல்லாம் ரிஷிகள் கூடி புராணங்கள் பற்றிய பெரிய கலந்துரையாடலெல்லாம் நடப்பதே இந்த புராணங்களுடைய முதல் அத்தியாயத்திலே சொல்லுவார்கள். அப்போ அவங்க எல்லாம் எங்கே இந்த புராணங்களை பற்றி பேசுவாங்க, சத் விஷயங்களை பேசுவாங்க. ஏன் இந்த பரீட்சித் மகாராஜாவே சுகம் பிரம்ம ரிஷிகிட்ட வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை எங்கே கேட்டார்? கங்கையினுடைய ஒரு புனித நதிக்கரையிலே அமர்ந்து தான் கேட்டார். அப்போ புனித நதிக்கரையிலே அமர்ந்து செய்யக்கூடிய யாகங்கள் நல்ல பலன் தரும். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ சந்தேகம் என்னன்னா, புண்ணிய நதிகளிலே நீராட சொல்லுகிறார்களே, அப்படி நீராடினால் பாவம் போயிடுமா? சாஸ்திரம் அப்படி தானே சொல்லுது. அப்போ பாவம் போயிடுமா? ஒரு மெக்கானிக்கலாக போயிட்டு அந்த புண்ணிய நதிகளிலே நீராடி விட்டு வந்துவிட்டால் பாவம் போகுமா? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வடக்கே ஒரு பாகவதர் இருந்தார். அவர் தன்னுடைய கடமையை மட்டும் கண்ணாக செய்து கொண்டிருந்தார். அப்படி கடமையை செய்யும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்போ பார்த்தாலும் சதா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னுட்டு கிருஷ்ண நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பார். உட்கார்ந்தா கிருஷ்ணா, நின்னா கிருஷ்ணா, படுத்தா கிருஷ்ணா. பகவானுடைய திருநாமங்கிறது வாயில் ரொம்ப இயல்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்தாருன்னா வாயில் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணான்னு சாப்பிடுவார். சரி, ஒரு தரம் தான் சொல்லிட்டாரே, அடுத்த கவலத்தை எடுத்து வாயில் போடும்போது மறுபடியும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த பக்கம் போகக்கூடிய சில யாத்ரீகர்களெல்லாம் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், சுவாமி, நாங்கள் எல்லாம் தீர்த்த யாத்திரை போகிறோம், நீங்கள் பரம பாகவதார அறிகிறீங்க, நீங்களும் வாங்களேன் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் இந்த எல்லா பாகவதர்களையும் தன்னுடைய குடிசையிலே வச்சு நல்லா உபச்சாரம் பண்ணார். ஆனால், ஐயா, உங்களால் என்னால் வர முடியாது, உங்கள் கூட என்னால் வர முடியாது, பல்வேறு விதமான பணிகள் எனக்கு இருக்குது, ஆகையினால நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவங்கெல்லாம் சரி அப்படின்னு கிளம்பும்போது அவர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நிமிஷம் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணணும்னுட்டு கேட்குறார். என்ன சுவாமி பண்ணணும்? எது வேணாலும் நாங்கள் பண்ணுறோம், எத்தனை பெரிய பாகவதர் நீங்கள், எப்படி எங்களுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு செய்யாத உதவியாக சொல்லுங்கங்கிறார். உடனே, இதை பாருங்கள், நீங்கள் எல்லாம் ரொம்ப பிரியமாக என்னை கூப்பிட்றீங்க, தீர்த்த யாத்திரையை கூப்பிட்றீங்க, பல்வேறு புனித நதிகளிலே நீராடலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஆனால் என்னால் ஏற்கனவே சில வேலைகளெல்லாம் இருக்கிறதால என்னால் விட்டுட்டு வர முடியல. ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க. நான் எனக்கு பதிலாக ஒரு பொருளை நான் கொடுத்து அனுப்புகிறேன். அந்த பொருளை நீங்கள் எடுத்து சென்று நீங்கள் எங்கெல்லாம் நீராடுவீர்களோ அங்கெல்லாம் நானே உங்கள் கூட வர்றதா நினச்சி இந்த பொருளையும் நீங்கள் நீராடி என்ன அந்த அதாவது நீங்கள் குளியல் பண்ணும்போது இந்த பொருளையும் நீங்கள் குளிக்க வைங்க அப்படிங்கிறார். அப்படி சொல்லி அப்படியே ஒரு பொருளை கொடுத்தார். இவங்கெல்லாம் என்னடான்னு பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பாகக்காய். இந்த பாகக்காயை ஏன் இவர் கொடுக்குறார் அப்படின்ட்டு, நாங்கள் பக்கத்தில் தான் போகிறோம், ஒரு 2-3 நாளாக வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த யாத்திரை கோஷ்டி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில தீர்த்தங்களிலே நீராடி விட்டு அந்த பாகற்காயை வந்து எல்லா தீர்த்தங்களிலேயும் இந்த பாகவதர் சொன்னாரேங்கிறதுக்காக இவங்க முக்கி நீராடும் பொழுது அந்த பாவக்காயையும் முக்கி எடுத்தாங்க. இந்த பாகற்காயை நீராட்டி விட்டு திரும்ப வரும்போது, ஐயா கொஞ்சம் லைட்டாக பழுத்திடுச்சு, பரவாயில்ல, ஆனால் நாங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீராடினமோ
அந்த இடத்துல எல்லாம் இந்த பாவக்காயை நாங்கள் நீராட்டினோம் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல கொடுத்தாங்க. உடனே அவர் எல்லாருக்கும் மறுபடியும் உபச்சாரம் பண்ணி அந்த பாகக்காயை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு துண்டு கொடுத்து எல்லாரையும் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டு அவங்க என்ன பாகவதர் பிரசாதமாக கொடுக்குறார் அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்ட உடனே இவர் கேட்டார், எப்படி இருக்குது இந்த பாகற்காய் துண்டு எப்படி இருக்குன்னார். உடனே அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. பாகற்காய் எப்படி இருக்கும், பாகற்காய் இனிப்பாவாக இருக்கும், கொஞ்சம் கசப்பாக இருக்குது சுவாமின்னாங்க. உடனே இவர் ஒரு கேள்வி கேட்டார், ஐயா நீங்கள் எத்தனையோ புனித தீர்த்தங்களிலே இந்த பாவக்காயை நீங்கள் நீராட்டினீங்க, ஆனாலும் கசப்பு போகலையா அப்படின்னு சொன்னார். காரணம் இது பாவக்காவினுடைய சுபாவமான கசப்பு, இது கசப்பு போகலை அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், இதை பாருங்க, தீர்த்தங்களிலே நீராடினால் மட்டும், அதாவது இந்த உடம்பை கொண்டு போய் குளிப்பாட்டினா மட்டும் நமக்கு பாவம் போகாது. அப்போ பாகம் போகணும்னு நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த பாகற்காயினுடைய சுபாவமான குணம் கசப்பு, இந்த கசப்பு மாற வேண்டும். அதே போல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் ஒவ்வொரு குளியலின் போதும் மாறணும். ஒரு பொறாமை இருக்கா மாறணும், கோபம் இருக்கா மாறணும், இல்லையா, ஆற்றாமை இருக்கா மாறணும். இப்படி நம்முடைய கெட்ட குணங்கள் அது ஒரு குளியலின் போதும் மாற வேண்டும். அப்போது மாற்றிட்டு நல்ல குணங்களை எல்லாம் ஒவ்வொரு குளத்தில் குளிக்கும் போதும் தீர்த்தத்தில் நீராடும் போதும் சேர்த்து கொண்டே வர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், விட வேண்டியதை விட்டு பெற வேண்டியதை பெற வேண்டும். குறைந்தபட்சம் அந்த தீர்த்தத்தை போய் அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே அதுவே ஒரு புண்ணியம், பெரிய புண்ணியம். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கிளம்பிடுறாங்க. இந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடி விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காரியம் ஆகிடும், கட்டின துணியை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொன்னவொடனே 1000 பேரும் கொண்டு போய் அந்த குளத்தில் கட்டின துணியை விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த இடம் முழுக்க அசுத்தமாயிடுது, அந்த தீர்த்தமே அசுத்தமாயிடுது. நீங்கள் போய் பல இடங்களில் பாருங்கள், எது எது புண்ணிய நதிகள் என்று சொல்லப்பட்டு அந்த நதிகளுக்கான மகாத்மியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த மகாத்மியங்கள் உள்ள குளங்களை என்னத்தான் தூய்மைப்படுத்தினாலும் கூட தெப்போற்சவத்துக்கு தண்ணியை நிரப்பி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து சுத்தமாக வச்சிக்கக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது இல்லை. பாவங்களை கொண்டு போய் அங்கே சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு இவங்க ஏந்திரிச்சு வந்துடுறாங்க. அந்த குளத்தினுடைய நீர்களெல்லாம் அசுத்தமாக இருக்கின்றன. ஒரு திருக்குளத்தினுடைய நீரை பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 6 கால்வாய் நீர்நிலை இதெல்லாம் தூய்மையாக வைத்திருந்தாலே நம்முடைய பாவங்கள் தீர்ந்துவிடும். வெறும் சடங்காக நீராடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ பக்தியின் நோக்கம், ஒரு தீர்த்தத்திலே நீராடுவதனுடைய நோக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் எந்த மனப்பான்மையோட கங்கை கங்கை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களெல்லாம் தொலைய வேண்டும், புதிய நல்ல குணங்களெல்லாம் சேர வேண்டும் என்று ஒவ்வொரு தரமும் கங்கை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உணர்ச்சியோடு சொன்னோம்னா அந்த கங்கை என்கிற புனித நதியானது நம்முடைய மனதை கழுவி தூய்மைப்படுத்தி நம்மை ஆன்மீகத்திலே தகுதி உள்ளவர்களாக மாற்றும். அந்த தகுதி உள்ளவர்களாக மாறிய பிறகு எந்த புனித நீர்த்தத்தில் நீராடினாலும் நம்முடைய பாவங்களெல்லாம் சென்று அந்த சாஸ்திரத்தில் என்ன பலன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். பாவங்களை தொலைப்பதற்கு பதிலாக அந்த குளத்தையும் அசுத்தப்படுத்திவிட்டு நாம் எந்த விதமான நம்முடைய கெட்ட சுபாவங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் புனித நதிகளிலே நீராடினாலும் கூட நமக்கு எந்த நற்பலன்களும் ஏற்படாது என்பதை நாம் பல இடங்களிலே கண்கூடாக பார்க்கிறோம், கேட்குறோம். இல்லை, இத்தனை இடத்துல போய் நீராடினாலும் என் கஷ்டம் தீரலையேன்னு சொன்னால் அதற்கான காரணம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.